நமக்கு புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் சொல்லித் தருகிறேன் என்று கொண்டு வருகிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் சொல்லித் தந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தான் எல்லா விதத்திலும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்றாக இருப்பது தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்ல சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை துவங்கியது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே தான். அப்பதான் வெளியூர்ல போய் படிக்கணும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல அனுப்ப மாட்டாங்க. பெண்களை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. கல்லூரிக்கெல்லாம் பக்கத்து ஊர்லயே பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் போய் படித்து விட்டு வர முடியும், பெண்களும் போய் படித்து விட்டு வர முடியும். அதனால்தான் இன்று உயர்கல்வியிலே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இங்கே இருக்கக்கூடிய இன்று இந்த நம்முடைய பள்ளிகளிலே நம்ம பள்ளிகளை பார்த்துதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்று இந்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி புதிய திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைகளின் கல்விக்கு அந்த கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் கல்விக் கொள்கையை சொல்லித் தருகிறார்கள். அந்த கல்விக் கொள்கையில ஹிந்தியை நீங்க படிக்கணும். தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வரியை வாங்கிக்கிறீங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்தையும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போட முடிவதில்லை. நிதியமைச்சர் வந்திருந்தா நிச்சயமா அதை பத்தி பேசியிருப்பாரு. அதனால நம்முடைய வரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை. இதுல நீ 3 மொழியை படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை 2000 கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை SSA ஸ்கீம்ல கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொண்டு இன்று 3 மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப திடீர்னு ஒரு புது கதையை சொல்றாங்க. 3 மொழி படிங்கன்னு சொல்றோம், ஹிந்தி படிங்க நாங்க சொல்லவே இல்லையே. 3 மொழினா நீ எதை வேணாலும் படி அப்படின்னு தானே சொல்றோம். ஒன்று ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க. இங்கே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்று உலகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க நினைச்சாலும் போய் வேலை தேடிக்கிட்டு போக முடியும். உங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்க வேண்டும், பிள்ளைங்க வேலை பார்க்க போற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமா பீகாரிலையும் யூபிலையும் தமிழ் சொல்லித்தாங்க. எத்தனை பேர் இங்க வந்து வேலை செய்யறாங்க? கோவிட் நேரத்தில் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானவர்கள் இங்கிருந்து யூபிலையும் பீகார்லயும் இருந்து வந்து அந்த அரசாங்கம் அங்க வந்து வேலை பார்த்தவங்களை அழைச்சிட்டு கூட போல. இங்க வந்து லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்தார்கள். அவர்கள் இங்க வந்து எந்த கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒரு புறம் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையிலே தொகுதி மறுவரை செய்து டீலிமிட்டேஷன் அந்த மறுசீரமைப்பின் வழியாக தென் மாநிலங்கள்ல முக்கியமா அங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும். எந்தெந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும். எதெல்லாம் கட்டுப்படுத்தலையோ, எங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் சரியாக இல்லையோ, எங்கெல்லாம் கல்வி போய் சேரவில்லையோ அந்த மாநிலங்களில் எல்லாம் மக்கள் தொகை
கட்டுப்படுத்தப்படவில்லை. ஃபர்ஸ்ட் ஓடி வர ஒரு ரேஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஓடி வர மாணவனுக்கோ மாணவிக்கோ பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியா வர மாணவனுக்கோ மாணவிக்கோ ஆறுதல் பரிசு கொடுக்கலாம். அதை பண்ணாம முதல் பரிசே கடைசியில ஓடி வரவங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலைதான் இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய நிலை. நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நமக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும். கட்டுப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகப்படுத்தப்படும். இது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள். அவர் கேட்ட உடனே பிஜேபி பதறுது. அந்த பதற்றத்துலதான் இன்னைக்கு யாரோ ஒரு அம்மையார் கையெழுத்து இயக்கம் நடத்துறேன், கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா? இந்த பதட்டம் இப்ப நாங்க ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறீங்க, ஏன் குறைச்சிருவோம் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க கணக்கெடுப்பு எல்லாம் எடுத்து முடிச்சு என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.